ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை, திருத்துவ தேவன் நம் நடுவே வாசமாயிருக்கிறார். அவருடைய ஆவியின் கிரியை இந்த இடத்திலே இருக்கிறது. நாம் வருவதற்கு முன்னமே நமக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். நாம் செய்யும் ஜெபங்களை அவர் கேட்டு பதில் கொடுக்கிறார். முதலாவது இங்கு வந்திருக்கிற நாம் அனைவரும் நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஒரு எழுப்புதலை கொண்டு வர நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் நமக்கு தேவை. பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். உண்மையாய் அவரை தேடும்போது அவர் இறங்குவார். முதலாவது உன் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கை உயர்த்தி என்னுடைய சீர்கேடான வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய பாவ வாழ்க்கையெல்லாம் மாற்றும். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற பாவங்கள் இப்பொழுது வெளியே வரட்டும். ஆண்டவரே, என் உள்ளத்தின் ஆழத்தில் என்னையும் அறியாமல் இருக்கிற பாவங்களை நீர் மாற்றி அமைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்படுவோம். நல்ல கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, எனக்குள்ளே பாவ உணர்வை தாரும், பாவ உணர்வை தாரும் என்று கேளுங்கள். கண்ணீரோடு கேளுங்கள். ஒரு உணர்வு எனக்கு வரட்டும் ஆண்டவரே, அந்த பாவ உணர்வு எனக்குள்ள வரட்டும். நான் செய்கிற பாவம் எனக்கே தெரியாது, எனக்குள்ளே இருக்கிற பாவம் எனக்கே தெரியாது. இந்த நேரத்தில் மாம்ச கிரியைகளை என்னை விட்டு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. உம்மை தேவன் என்று அறிந்த பின்பும் உம்மை துதியாமலும் உம்மை ஸ்தோத்தரியாமலும் இருந்தபடியினாலே என் இருதயம் இருளடைந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் தெய்வம், நீர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்முடைய தெய்வத்துவத்தை நான் அறிந்தும் உம்மை துதியாமல் உம்மை ஸ்தோத்தரியாமல் இருந்த பாவத்தை எனக்கு மன்னியும் என்று கேளுங்கள். 2 கை வைத்து, உம்மை துதிக்கத்தான் நான் என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆனால் நான் உம்மை துதிப்பதில்லை. என் தேவையே சொல்லி கொண்டிருக்கிறேன். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் மகிமையான ஒரு தேவன், நீர் ஒரு அற்புதமான ஒரு தேவன், சகல சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், தேவனுடைய தச்சரூபமாயிருக்கிறவர். ஆண்டவரே, உம்மாலே அல்லாமல் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் உண்டாகவில்லை. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னமே நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் இருக்கிறவராகவே நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதியாமல் ஆண்டவரே, உம்மை போற்றாமல் உம்மை மகிமைப்படுத்தாமல் இருந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும் என்று சத்தமாய் சொல்லி அழுது ஜெபமனுங்கள். ஆண்டவரே, உம்மை துதிக்காமல் உம்மை போற்றாமல் உம்மை உயர்த்தாமல் உம்மை மகிமைப்படுத்தாமல் வெறும் தேவைக்காக வந்து ஜெபமனின நாட்களை மன்னித்து உம்மை ஆராதிக்கிற ஒரு ஆவியை இந்த நேரத்தில் எனக்கு கட்டளையிடும் ஐயா. என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று கேளுங்கள். ஆண்டவர் மன்னிப்பாராக. ஓ ராமா ஹாசே அலபா. நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு அற்புதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே வந்து இறங்கும். நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவனுடைய அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கும் போது, அந்த ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு கொடுக்கும் போது, நீதியின் பலியின் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உன் ஸ்தோத்திரம் மேலே போட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்போ நம்ம ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம்னு சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாயை திறந்து ஒவ்வொருவரும் சொல்லுங்க. முன்னால பின்னால எல்லா இடங்களிலும் அவரை துதிக்க 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 அவருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்குகிறதை பார்ப்பீர்கள். மகா 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 ஏ ரோகத மஹம்ப கதுல ஹம்பல பஹப கபா ரிகதல தத தத தபா ரிமஹாலா ரியாந்தல குரபா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. இப்போ அந்நிய பாஷைகளை பேசுங்க.
பக்தி விருத்தி உங்களுக்கு உண்டாகும், பக்தி விருத்தி உண்டாகும். அந்நிய பாஷைகளை பேசுங்கள், உங்களுக்கு ரகசியங்களை ஆண்டவர் விளக்குவார். அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருங்கள். இப்பொழுது தேவன் உங்கள் மனதில் ஒரு நல்ல ரெஸ்டை கொண்டு வருகிறார், ஒரு விடுதலையை கொண்டு வருகிறார். அந்நிய பாஷையை பேசுங்கள், ஆவியானவர் தேவனை உயர்த்துகிறதை காண முடியும். அந்நிய பாஷைகளை பேசுங்கள், பின்னாலே முன்னாலே எல்லா இடங்களிலேயும் அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம் செயல்படுகிறது. உங்க இருதயத்தில் யார் பேரிலாவது கசப்பு இருக்குமானால், யாரையாவது நீங்கள் மன்னிக்காமல் இருப்பீர்களே ஆனால், தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறாமல் இருப்போமே ஆனால், வீணான கவலை அதை சுமந்து கர்த்தர் மேல வைக்காம, கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். அது அஞ்ஞானிகள் கவலைப்படுவார்கள். நீங்களோ கவலைப்படாதிருங்கள், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இது பாவம், கவலைப்படுவது பாவம். கவலை என்கிற அந்த பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். இப்ப அறிக்கை செய்து இறக்கி வச்சிடணும். கவலை பாவம். கவலைப்படுவதனாலே உன் சரீரத்தில் ஒரு முளத்தை உன்னால கூட்ட முடியாது, உன்னால குறைக்க முடியாது. வீணான கவலையை உன்னை விட்டு எடுத்துரு. உன் மனதை அழுத்துகிற, உன் இருதயத்தை அழுத்துகிற அந்த கவலை பாரம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ பாரப்பட்டு அழுது கொண்டே இருக்கிறாய், உன் பாரத்தை இறைக்கிறு. நீ கவலைப்பட்டால் ஒரு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீ அறிவிக்கவில்லை. அது பயங்கரமான பாவம். எல்லாரும் கைவேத்தி, எல்லாருக்குள்ளும் இந்த பாவம் இருக்குது. சில ஆட்கள்கிட்ட சில நேரம் வருது, சில நேரம் போயிடுது. ஆனால் நிறைய பேர்கிட்ட கவலை என்கிற இந்த பாரம் எப்படியோ உன்னை பிடிச்சிருக்குது. உன் கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவரிடத்துல நீ உண்மையா அன்பு கூர்ந்தா சகலமும் உனக்கு நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். ஒன்றும் தீமைக்கு நடக்கிறது இல்லை. அதனால கவலைப்படாதே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த கவலை என்கிற இந்த பாரத்தை, பாவத்தை எங்களுக்கு மன்னியும். நீர் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள ஒரு தெய்வம். இன்றைக்கு உயிரோடு எங்கள் மத்தியில் இருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை மன்னியும். கேளுங்கள் ஆண்டவர்கிட்ட. உன் கவலை இப்போ இறக்கி வைத்திரு, உன் பாரத்தை இப்போ இறக்கி வைத்திரு. விசுவாசத்தோடு கூட இரு. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பாராக. அடுத்தது அவிசுவாசம் என்னும் பாவம். நம்முடைய தேவன் இருக்கிறார். அவரிடத்தில் வரும்போது அவர் நம்முடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறார். அவர் உண்டு என்றும் அவரிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள ஏராளமான அவிசுவாசம் இருக்கிறது. அது ஆண்டவருக்கு கனம் அல்ல. நம்முடைய தேவன் இருக்கிறார். கை வைத்து, என் அவிசுவாசத்தை இன்றைக்கு மன்னியும். எல்லாரும் கேட்போம், என்கிட்ட நிறைய அவிசுவாசம் இருக்குது ஆண்டவரே, அதனால தான் நான் பயத்தோடு இருக்கிறேன். எனக்கு நிறைய அவிசுவாசம் இருக்குது, அதனால தான் கவலையோடு இருக்கிறேன். ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. நம்ப முடியாததெல்லாம் அவன் விசுவாசித்தான். நடக்க முடியாது, சரீரம் செத்து விட்டது, ஆனாலும் ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசித்தான். அவருடைய வாக்கு தத்தத்தை எல்லாம் விசுவாசித்தான். எனக்கும் அந்த விசுவாசம் வரட்டும். என் அவிசுவாசத்தை மன்னியும் என்று கைவேர்த்து கேளுங்கள். என் அவிசுவாசத்தை மன்னியும் ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை மன்னியும் என்று
ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். என் அவிசுவாசத்தை மன்னியும். கைகளை உயர்த்தி என் அவிசுவாசத்தை மன்னியும். கைகளை அசைத்து ஆவியானவரே, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நல்ல ஒரு விசுவாசம் எனக்குள்ள வரட்டும். அடிக்கடி அவிசுவாசப்படுகிறேன். இது நடக்குமா 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 என்று அவிசுவாசப்படுகிறேன். உம்மால முடியாதது ஒண்ணுமே இல்லை. உன் சொந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கை உயர்த்தி ஆண்டவரே, உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத அந்த நபர்களை என் ஆண்டவர் ரட்சிப்பார் என்று உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? உன் குடிகார புருஷன் அவன் ரட்சிக்கப்படுவான். உன்னை விட்டுட்டு போன அந்த புருஷன் மறுபடியும் உன் வீட்டுக்கு திரும்ப வருவான். முரட்டாட்டம் பண்ணுகிற உன் பிள்ளைகளை ஆண்டவர் மறுபடியும் ரட்சிப்பார் என்று விசுவாசம் வைப்பாயானால் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அங்கீகரித்து அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இன்னொன்னு விசுவாசிக்காதபடியினால் ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியல. நீ விசுவாசிக்கிறபடிதான் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை எனக்கு மன்னியும் என்று உண்மையா கேட்போமா? வெறும் ஜெபத்துக்காக அல்ல, உண்மையா உங்க இருதயத்திலிருந்து. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இன்னும் வளரணும், அந்த விசுவாசம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க கை வைத்து காண்பீங்க. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபையை தரணும். அந்த விசுவாசம் இருந்தா போதும், ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை உனக்கு செய்திருப்பார். சொந்த ஊருக்கு போனார். சொந்த ஊர்ல உள்ளவங்க அவரை விசுவாசிக்கல. அதனால அவரால் அற்புதமே செய்ய முடியல. நம்மகிட்ட காசு பணம் இருக்காது, நமக்கு மரியாதை மதிப்பு உலகத்தில் இருக்காது. இயேசு நம்ம எவ்வளவு மரியாதை மதிப்பாக இருக்கான்னு பார்க்க மாட்டார், எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்க்க மாட்டார், எந்த ஜாதின்னு பார்க்க மாட்டார். உனக்கு அவர் மேலே விசுவாசம் இருக்குதா? கை வைத்து ஆண்டவரே, உண்மை நான் முழு மனதோடு விசுவாசிக்கிற ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாரு. எங்களுக்கு விசுவாசிகள்னு பேர், ஆனால் எங்களுக்கு விசுவாசம் இல்லைப்பா. நாங்கள் அதிகமாக நம்பணும், அதிகமாக விசுவாசிக்கணும். அதுதான் உமக்கு பிரியம், அதுதான் உமக்கு பிரியம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். இந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை விசுவாசித்து அதன்படி நம்ம ஜெபிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஸ்க்ரீனில் நாம் பார்த்து மொத்தமாக அதை வாசிக்கும்படி அன்பாய் கேட்குறேன். எல்லாரும் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ, நல்ல வாசிங்க, சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் வாசைக்காரர்களிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானுக்கு முன் நிற்க கண்டேன். அப்படியே அந்த வசனத்தை போட்டுருங்க. நம்ம எல்லாரும் திரும்ப பார்ப்போம். நான் பார்த்த போது சகல ஜாதி, எத்தனை பேர் விசுவாசிக்க? இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதி மக்களும் பரலோகத்தில் வரப்போகிறாங்கன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ரெண்டாவது, சகல கோத்திரம், எந்தெந்த கோத்திரம் இருக்குதோ, பூமியில் என்னென்ன கோத்திரங்கள் இருக்கிறதோ அந்த கோத்திரத்தில் உள்ள ஜனங்கள் அங்கே வருவாங்க. அடுத்தது, எந்த பாஷைக்காரர்கள், உலகத்தில் எத்தனை பாஷை இருக்குதோ அத்தனை பாஷைக்காரர்கள் இருந்தும் பரலோகத்துக்கு வருவார்கள். அடுத்தது, ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டம். அப்படியானா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், ஒருத்தர் எண்ண முடியாத ஒரு கூட்டம் அங்க வரும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும். எல்லாரும் கை வைத்து, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கணும். நல்ல ரெண்டு கை வைத்து, இந்த வசனத்தை நான் விசுவாசித்தா எல்லா பாஷைக்காரர்களும் இயேசுவண்டு வருவாங்க, எல்லா கோத்திரமும் வரும், எல்லா ஜாதி ஜனங்களும் வருவாங்க, எல்லா கூட்டமும் அங்க வரும். அங்க திரளான மக்கள் வருவாங்க. அங்க கிறிஸ்தவங்க மாத்திரம் இல்ல, உலகத்துல உள்ள அத்தனை பேர்லையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற கூட்டம் அங்க வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கை உயர்த்தி, ஆண்டவரே
எனக்கு அந்த பாரத்தை தாருன்னு கேட்போமா? எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே அந்த பாரத்தை தாரும் என்று. ஆண்டவரே அந்த பாரத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு அந்த பாரத்தை தாங்க. இத்தனை ஜனக்கூட்டம் வரணுமே, எங்கள் ஊரில் கொஞ்சம் பேர் தானே வந்திருக்கிறாங்க, எங்கள் பட்டணத்தில் கொஞ்சம் பேர் தானே வந்திருக்கிறாங்க, உலகத்தில் கொஞ்சம் பேர் தானே ஆண்டவரே வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு இன்றைக்கு அந்த பாரத்தை தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுறோப்பா, ஜெபம் பண்ணுறோப்பா. அந்த பாரத்தை அந்த பாரம் இல்லை, நாங்கள் உலகத்துக்காகத்தான் பாரப்படுறோம், என் குடும்பத்துக்காகத்தான் பாரப்படுறேன், பணத்துக்காகத்தான் பாரப்படுறேன். ஆண்டவரே இந்த மாதிரி பாரத்தை எங்களுக்கு தாங்க. ஏற்கனவே நீர் எழுதி வச்சிருக்கிறீர், அது வரைக்கும் ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் இயேசு வரப்போகிறார். நிறைய பேர் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு வரப்போகிறார் படம் வரைஞ்சி இயேசு எப்படி எப்படி வரப்போகிறார், அப்படி வரப்போகிறார், இப்படி வரப்போகிறார், இதில் தான் ஜனங்கள் காத்துக்கிட்டே இருக்காங்களே தவிர அந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் வரைஞ்சி காமிப்பாங்க, இயேசு இந்த நாளில் வரப்போகிறார், இப்படி வரப்போகிறார். அது முக்கியமே அல்ல, அது முக்கியம் அல்ல. அந்த படம் வரைஞ்சி இயேசு வரப்போகிறாருங்கிறது முக்கியம் இல்லை. அவர் வருவார், ஆனால் அவர் வரப்போகிறத ஒருத்தனை அறிய மாட்டான்னு எழுதியிருக்கு. மார்க்கல்னு சுவிசேஷம் 13 அதிகாரம், மார்க்கல்னு சுவிசேஷம் 13 அதிகாரத்தை நீங்கள் படிங்க. 33 வசனம் 34 வசனத்தை வாசிங்க. மார்க்கு 13 போடுங்க. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியா, அதுக்கு முந்தின வசனத்தை போடுங்க 32. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்துள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இப்படி அழகாக போட்டிருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் உள்ளவங்க அவர் எப்போ வரப்போகிறார், அந்த நாளில் வரப்போகிறார், அந்த நாளிகளில் வரப்போகிறார், இப்படி வரப்போகிறார். இதில் பிதா ஒருவரை தவிர வேற ஒருத்தரும் அறிய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். கை வைத்து, ஆண்டவரே நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், அதுதான் என் வேலை. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 12 வசனம், மத்தேயு 24:12 14 ராஜ்யத்தினுடைய 14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், எல்லாரும் வாசிங்க. இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்போ அது வரைக்கும் முடிவு வராது. முடிவு வரணும்னா இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். நம்ம ஒவ்வொருத்தரும் சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது அங்கே உள்ள சீஷர்கள்லாம் வந்து எப்போ ராஜ்யத்தை கொடுக்க போறீர்னு கேட்டாங்க. வாசிங்க அப்போஸ்தலர் 1:7 வாசிங்க, 6:7 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:6-7 வாசிங்க. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அப்ப இயேசு என்ன சொன்னார்? அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. உங்களுக்கு நீ வாயை புத்திட்டு அதெல்லாம் கேட்காத, நான் என் ஆவியை அனுப்ப போறேன், அதை பெற்று எனக்கு சாட்சியா இருக்கணும். 2 கை வைத்து 2 கை வைத்து 2 கை வைத்து நான் சாட்சியா இருக்கணும். நல்ல கை வைத்து, ஆண்டவரே நீர் எப்போ வர்றீர், காலம் எது, அது இது அது அல்ல அப்பா, நான் பரிசுத்தாவியை பெறணும், சாட்சியா இருக்கணும். எல்லாரும் கை வைத்து, நான் சாட்சியா இருக்கணும். என் பக்கத்து வீட்டுக்காரங்க நான் சாட்சியா இருக்கணும். கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. சாட்சியா இருக்கணும், சாட்சியா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். நாங்க சாட்சிகளா மாறணும். என் குணம் மாறணும். என்னை பார்த்தா இயேசுவை போல பார்க்கணும், அவருடைய குணத்தை பார்க்கணும். எல்லாரும் கை வைத்து மன்னிப்பு கேட்போம். உங்க குணம் என்கிட்ட இல்லையே ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, ஆனா அதை விட உங்க குணம் தான் எனக்கு வேணும். உங்க தாழ்மை எனக்கு வேணும், உங்க பொறுமை எனக்கு வேணும், உங்க அன்பு எனக்கு வேணும், உங்க தயவு எனக்கு வேணும், உங்க நற்குணம் எனக்கு வேணும், உங்க அபிஷேகம் எனக்கு வேணும். ஆண்டவரே எனக்கு அது வேணும். ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும். என் வாழ்க்கையில வீட்டில் சாட்சி இல்லப்பா, எங்க வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னியும். கை உயர்த்தி கேளுங்க. எங்க வீட்டில் சமாதானம் இல்லை ஆண்டவரே, எங்களை மன்னிங்க.
எங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரே அன்பு இல்லை, எங்க வீட்டுக்குள்ள பொறுமை இல்லை, எங்க வீட்டுக்குள்ள தாழ்மை இல்லை. எல்லாம் கை வைத்து எங்க வீட்டுக்குள்ள எப்பவும் சினிமா பாடல், எங்க வீட்டுக்குள்ள எப்பவும் டிவி, எங்க வீட்டுக்குள்ள எப்பவும் ஸ்போர்ட்ஸ், எங்க வீட்டுக்குள்ள எப்பவும் ஏதாவது போனு, இதுதான் அடிச்சுக்கிட்டே இருக்கு. கை அசைத்து இயேசுவே நீர் ஆண்டவரே நாங்க சுவிசேஷம் அறிவிக்கணும், அந்த பாரம் எங்களுக்கு தாரும், சாட்சியா எங்களை மாற்றும், எங்க வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரை இந்த நாள்ல இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அந்த காரியத்தை நீ செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னொரு முக்கியமான ஜெபம், இயேசு கடைசியில சொல்லிட்டு போன வசனம் என்ன? வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20 வாசிப்போம். மத்தேயு 28, 19, 20 வாசிப்போம். ஆகையால் நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் வாசிங்க, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். புறப்பட்டு போய் சகல ஜாதியும் விசுவாசியா மாற்றணுமா? யாரா மாற்றணும்? சீஷரா மாற்றணும். சீஷர்னா அர்த்தம் என்ன? இயேசுவை போல குணமுள்ளவங்களா மாற்றணும், இயேசுவை போல நல்ல குணமுடையவர்களா வளர்றவங்களா மாற்றணும். சும்மா பேருக்கு ஆளை கொண்டு வந்து முக்கி தண்ணியில் முக்கி அது வரைக்கும் அவன் நனையாத பாவி இப்போ நனைஞ்ச பாவியாக இருக்கிறான். இப்படி தான் அநேகர் ஞானஸ்தானம் இருக்கிறான். அப்படி இல்லை, அவர்களை சீஷராக மாற்றணும். அவங்க வளர்ந்த விசுவாசிகளாக இருக்கணும், அவங்க சொந்த காலில் நிற்கணும், ஜெபம் பண்ணணும், அவங்க வேதத்தை வாசிக்கணும். அது மாத்திரமல்ல, அவங்க இயேசு என்னெல்லாம் போதிச்சாரோ அதை மற்றவங்களுக்கு போதிக்கணும். கை வைத்து அந்த ட்ரைனிங் நீ எத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குற? இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல. எப்பவும் அவங்க வியாதிக்காக ஜெபம் பண்ணுறோம், எப்பவும் அவங்க சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், எப்பவும் அவங்க அதெல்லாம் தேவைதான், அதெல்லாம் கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். ஆனால் அவங்களுக்கு இயேசுவின் போதனை தேவை. கை வைத்து 2 கை வைத்து இயேசுவின் போதனையை நாங்கள் கற்றுக் கொடுக்கணும்ப்பா, நாங்கள் கற்றுக் கொடுக்கணும், நாங்களும் கற்றுக்கொள்ளணும், அதை கற்றுக் கொடுக்கணும். அந்த போதனையை கற்றுக் கொடுக்குற ட்ரைனிங் நான் கொடுக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் கை வைத்து நான் படிக்கணும், நான் கற்றுக் கொடுக்கணும். இயேசு என்னெல்லாம் போதித்தார்? அவர் மனம் திரும்புதலை போதித்தார், அவர் ஞானஸ்நானத்தை போதித்தார், அவர் நல்ல சுவிசேஷத்தை எல்லா வேசித்தனத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லி அவங்கள மாற்றினார். இதை போல நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே. அந்த பாரத்தை எங்களுக்கு தாங்க, இன்றைக்கு அந்த பாரத்தை எங்களுக்கு தாங்க. இந்த பாவங்களை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம், உங்கள் சமூகம் எங்களோட கூட இருக்கும். இதை செய்தால் உங்கள் சமூகம் கூட இருக்கும். எல்லாரும் 2 கை வைத்து என்னதான் ஜெபம் பண்ணாலும் இதை விட்டுறாதீங்க. இதுதான் முக்கியமாக நம்ம அறிக்கை செய்ய வேண்டிய பாவங்கள், இதுதான் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அழ வேண்டிய பாவங்கள். நீ சொன்னதை நாங்கள் செய்யலை ஆண்டவரே, நீ சொல்லி இருக்கிற அதை நாங்கள் செய்தால் உங்கள் பிரசன்னம் எங்களோட இருக்கும், எங்கள் எல்லா வேதனைகளையும் நீர் மாற்றி விடுவீர். உங்கள் சமூகத்தை நாங்கள் உணர்வோம். தேவ சமூகம் இந்த நேரத்தில் வருவதாக. ஆமேன்.